சரி, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிற வேத வசனம் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனம். கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வாக்கியம் என்ன சொல்லுது? சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் தான் கிறிஸ்துவுக்குள் நடத்தின மனிதர்களை ஏதோ கொண்டாந்தோம், சேர்த்தோம், ஞானஸ்தானம் கொடுத்தோம், சபையில் கொண்டாந்து உட்கார வச்சோம், காணிக்கை வசூல் பண்ணோம், அதோடு போயிட்டோன்னு போகாமல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்வதையும் உத்தரவாதம் செய்வதையும் அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்வதையும் அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் பாருங்க, அனுதினமும் எங்கெல்லாம் அவர் மூலம் தொடப்பட்ட தேவ ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காக உத்தரவாதம் செய்து ஜெபம் பண்ணினார். தன் மூலமாக மாத்திரமல்ல, மற்ற ஊழியர்கள், மற்ற சீஷர்கள் மூலம் சந்திக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட சபையாரையும் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு பல முக்கியமான காரியங்களுக்காக அவர் ஜெபித்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். அதில் ஒன்று கூட, இவங்கெல்லாம் பணக்காரர்களாகணும், இவங்கெல்லாம் உலகத்தை வெற்றி கொண்டு உலகத்தின் மேலே ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கணும் அப்படின்னு அவர்களுக்காக ஜெபித்ததை போல எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் நம்ம பார்க்குற காரியங்கள் முழுவதும் ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய சுபாவங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய நாட்டம், கர்த்தருக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கிரியைகள், அதற்காக கொடுக்க வேண்டிய தியாகம் போன்றவைகள் தான் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வழக்கமாக ஜெபம் பண்ணுற போது அவர் ஒரு குறிப்பாக ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறார். என்னவா? சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் அடைவதற்கு அல்லது உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும். எதுக்கு எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படணும்னா, சந்தோஷத்தோட கூடிய நீடிய பொறுமையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவனுடைய வல்லமை. தேவ ஜனங்கள் வல்லமைன்னு சொன்ன உடனே பெரிய பெரிய வல்லமையான காரியங்களை செய்வதற்குத்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார் என்ற செய்தியை தான் நிறைய நம்ம சொல்லி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். ஆனால் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு மாத்திரமல்ல, சிம்சோன் மாதிரி உள்ளே இறங்கி பெலிஸ்தீர்களை சண்டை போட்டு ஜெயிப்பதற்கும், பட்டணங்களை பிடிப்பதற்கும், பலசாலியாக சுற்றி வருவதற்கும், அதுக்கு மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை இன்னும் வல்லமையான காரியங்கள் என்று நம்ம நினைக்கிற வரங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், அதுக்கு மாத்திரமும் அல்ல. இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். நானே கூட இந்த பிரசங்க பீடம் நிகழ்ச்சியில் தேவ ஜனங்களுக்கு கடைசி காலத்தில் கர்த்தருடைய வல்லமை ஏன் தேவை என்று ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன். கடைசி காலத்தில் சாத்தானோடு நமக்கு யுத்தம் இருக்குது, அதற்காக வல்லமை நமக்கு வேணும். கடைசி காலத்தில் வருகிற சகல போராட்டங்களிலும் ஜெயிப்பதற்காக அந்த வல்லமை வேணும்னா சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை தாண்டி இன்னும் நீங்கள் அறியாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கர்த்தருடைய வல்லமை நமக்கு அவசியப்படுகிறது. அது என்ன என்று சொல்வது தான் இந்த செய்தியினுடைய முக்கிய நோக்கம். இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் வல்லமை தேவையா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் இந்த காரியங்களுக்கும் கூட நமக்கு வல்லமை தேவை. கர்த்தருடைய வல்லமையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் பயன்படுத்த ஆரம்பித்தால் அவன் பரிபூரண வெற்றியுள்ள ஒரு மனிதனாகவும் தேவன் எதிர்பார்க்கிற சுபாவங்களாலும் கனிகளாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழத்தக்கவனாகவும் அவன் மாறிவிடுவான். அப்போ இந்த வல்லமையை எப்படி நம்ம பயன்படுத்தணும் என்பது நமக்கு கண்டிப்பாக நம்ம அறிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கர்த்தருடைய வல்லமையின் உதவியை நம்ம நாடணும். பல சமயங்களில் பாருங்களேன், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியத்துக்கு கர்த்தருடைய உதவியை நம்ம தேட மாட்டோம். இதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு வந்துடுவோம். சில ஊழியக்காரர்களை நம்ம பார்த்துருக்குறோம். துவக்க நாட்களில் அவங்க ஒரு பிரசங்கத்திற்கு ஆயத்தமாகும்போது
ஒரு இடத்துக்கு அவங்கள வெளியே ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னா பல மணி நேரம் ஜெபத்தில் காத்திருந்து வசனங்களை எல்லாம் எடுத்து சரிபார்த்து கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு, கர்த்தாவே என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி அதோடு கூட தான் கடந்து போவாங்க. குறிப்பாக அந்த மாதிரி அனுபவம் நமக்கு எப்போ நடக்குன்னு தெரியுமா? குட் ஃப்ரைடே சமயத்தில், அந்த நாட்களில் சபையில் இருக்கிற முக்கியமானவங்க கையில், சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளில் வயசானவங்க பெரியவங்க முக்கியமானவங்க கையில் ஒரு வசனத்தை கொடுத்து, இன்னைக்கு நீங்கள் இத்தனாவது வசனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும், இயேசு சொன்ன 7 வார்த்தையில் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒதுக்கி இருக்கோன்னு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் சர்ச்சுக்கு வருவாங்க, காணிக்க போடுவாங்க, பெஞ்சை துடைப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, வேலை செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் திடீர்னு வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் தான் ஐயா பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் மணிக்கணக்காக உட்காந்து பிரசங்கத்தை தயார் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் போய் தடுமாறாமல் பேசணும் அப்படின்னு அவங்க முனைப்பு காட்டுறதை பார்க்குறோம். ஆனால் அதே ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணி பழக்கமாயிருச்சு அப்படின்னு சொன்னால், அவர்களை ஒரு இடத்துக்கு நீங்கள் பிரசங்கத்துக்கு அழைத்தால் அவங்க அதை குறித்து பெருசாக அலட்டி கொள்ள மாட்டாங்க. நமக்கு தெரியாத பிரசங்கமா, நம்ம பார்க்காத சபையா, நம்ம பார்க்காத ஜனமா என்று சொல்லி நல்லா தூங்கி எந்திரிச்சு போய் நின்று எதையா பேசிட்டு வந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்களால் செய்ய முடியாத காரியத்துக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு செய்ய முடிந்த காரியத்திலையும் நீங்கள் கர்த்தருடைய வல்லமையையும் ஒத்தாசையும் நாடணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். எனக்கு நல்லா செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட, உங்களுக்கு செய்ய தெரியாத காரியத்துக்கு நீங்கள் எப்படி கர்த்தருடைய உதவிக்கு மன்றாடுவீங்களோ, அதே போல் செய்ய தெரிஞ்ச காரியத்திற்கும் கர்த்தருடைய உதவியை நீங்கள் நாடணும். நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து ஏறத்தாழ 43 வருஷங்கள் ஆகிறது. கிராமத்தில் தெரு பிரசங்கத்தில் இருந்து பெரிய பெரிய சபைகள், கூடுகைகள், கூட்டங்கள் பல தேசங்கள்லையும் கர்த்தருடைய செய்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இப்போ நான் உங்களுக்கு பேச வரும்போது கூட பல மணி நேரங்கள் காத்திருந்து அந்த செய்தியெல்லாம் நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு ஜெபம் பண்ணி, ஆவியானவரே நீங்கள் தான் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுக்கணும் என்று மன்றாடி வருகிறேன். எனக்கு பிரசங்கம் பண்ண வராதா, தெரியாதான்னு கேட்டால், 43 வருஷம் எத்தனையோ இடங்களில் வேலை செஞ்சவனுக்கு எனக்கா பேச தெரியாதான்னா பேச தெரியும். ஒரு வசனம் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் திடீர்னு இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு ஒரு செய்தி கொடுங்கன்னா செய்தி கொடுக்க தெரியும். ஆனால் அந்த செய்தியில் சாராம்சம் இருக்காது. தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் தான் நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் வார்த்தையையும் சாரமுள்ளதாக மாற்றுகிறது. உப்பானது சாரமற்று போனால் என்னத்திற்கு உதவும்னு வேதம் சொல்லுது பாருங்க. அந்த சாரம், உப்பினுடைய சாரம் என்பது கர்த்தருடைய வல்லமை. அது இருக்கிறதுனால தான் நம்ம சாரம் ஏற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வல்லமையை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எதற்கெல்லாம் பயன்படுத்தணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது நம்ம நல்லா கவனித்து பார்த்தா, பெரிய காரியங்களுக்கு மாத்திரமல்ல, என்னால் முடியாத காரியங்களுக்கு மாத்திரமல்ல, முடிந்த காரியங்களுக்கும் எளிமையாக நம்ம நினைக்காத காரியங்களுக்கும் கூட கர்த்தருடைய வல்லமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆவியினாலும் வார்த்தை என்ற வல்லமையினாலும் நிரப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வேதம் சொல்லுது பாருங்க. நம்ம சொல்கிறோம் வல்லமையை கொண்டு சாத்தானை ஜெயிச்சாங்க, பிசாசை துரத்துறோம், அப்படிதான் நம்ம நினைச்சோம். இங்கே அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வல்லமையினால தான், வல்லமையை வச்சு தான் உங்களுக்கு நீடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாகுமா. அப்போ நீடிய பொறுமையும் சாந்தமும் உண்டாவதற்கு கூட கர்த்தருடைய வல்லமை, அது கர்த்தருடைய வல்லமையினால ஏற்படுத்தப்படும். ஆகவே கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. பாருங்கள், ஆவியினுடைய கனிகள் என்று நம்ம சொல்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சுபாவங்கள் எல்லாமே ஆவி என்கிற அந்த வல்லமையிலிருந்து விளைந்த காரியங்கள் தான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம் போன்ற 9 நவக்கனிகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை, அந்த ஆவியினுடைய கனி. ஆவினாலே பவர் தானே, அந்த வல்லமையிலே விளைகிற காரியம்தான். அதில் இன்னும் மேலதிகமாக சில காரியங்களை சொல்கிறாங்க. உங்களுக்கு சந்தோஷத்தோடு கூடிய
பொறுமை, நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையுள்ள அவருடைய வல்லமையின்படியே, அந்த வல்லமையினால் தான் இதெல்லாம் வரணுமா, எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். எதற்கு பலப்படுத்தப்படணும்? நீடிய பொறுமை உங்களுக்கு உண்டாவதற்கு பலப்படுத்தப்படுறோம். நீடிய சாந்தம் உள்ளதற்கு கர்த்தருடைய வல்லமை நம்மை பலப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணணும்னு உங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணுகிறேன் என்கிறார். இந்த மாதிரி கர்த்தருடைய வல்லமை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம். வல்லமைன்னு சொன்னோடனே கதவை உடைக்கிறது, சிம்சோன் மாதிரி ஒரு பெரிய கதவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு வெளியே போவது, கட்டியிருக்கிற கயிறுகளை அறுத்து போடுவது, சண்டை போடுவது மாத்திரம் இல்லை. பாருங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட கர்த்தருடைய வல்லமை நமக்கு பிரதான தேவையாக இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதுக்கு பலப்படணும் அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு மாத்திரம் இல்லை. சண்டை என்ன வாழ்க்கையில் தெப்பமா போட போகிறோம். அதை தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய பல விஷயங்களுக்கும் கர்த்தருடைய வல்லமை தான் ஆணி வேராக அஸ்திபாரமாக இருக்கிறது. அதனால் அவர் சொல்றார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலும் அவர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் எதுக்காக வேண்டிக் கொள்ளுகிறாராம்? நம்ம அவருடைய ஆவியிலே உள்ளான நம்முடைய மனுஷன், நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன்ல பலப்படுவதற்காக, அந்த வல்லமையிலே பலப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருடைய வல்லமை என்பது நம்ம நினைச்சிருக்கிற மாதிரி பெரிய காரியங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்குள்ளே உண்டாக வேண்டிய ஆவிக்குரிய பல மாற்றங்களுக்கும் இந்த வல்லமை தான் அடிப்படை தேவையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம கர்த்தருடைய ஆவியில தினம் பலப்படணும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதில் 3 ஜெபத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றார் தெரியுமா? வல்லமையை நீங்கள் அடைய மாத்திரம் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணல, நீங்கள் அடைந்திருக்கிற வல்லமையை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து நம்ம வல்லமை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தின் மூலம் அல்லது தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கிடைக்கிற வல்லமையினால நம்ம தினசரி இடைக்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமையை குறித்து நம்ம அறிந்து கொண்டால்தான் அந்த வல்லமை நமக்குள்ளே எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ வல்லமையை குறித்த 2 காரியத்தை இங்கே வலியுறுத்தி சொல்றாங்க. 1, அந்த வல்லமை நீங்கள் பெற வேண்டும், அந்த வல்லமையிலே நீங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும், அந்த வல்லமையிலே வல்லமையின் மேல் வல்லமை, பலத்தின் மேல் பலத்தை அடைந்து கொள்ளணும். 2வது காரியம், நீங்கள் அடைந்திருக்கிற அந்த வல்லமையும் பலத்தையும் குறித்து நீங்கள் அறிந்திருக்கணும். இந்த வல்லமையை வச்சு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்னென்னெல்லாம் செய்வதற்கு எனக்கு சாத்தியம் இருக்கிறது, எதற்காக இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வல்லமை வச்சு நான் என்னென்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் என்பது அவருடைய விருப்பம். அதுக்காகவும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும், வல்லமை இருக்கும், ஆனால் பயன்படுத்த தெரியாது. அந்த பவரை வல்லமை எங்கே பயன்படுத்தணும், அதனால் என்னென்ன உபயோகம் தெரியாதவங்க பவர் இருந்தாலும் வல்லமை இருந்தாலும் தினசரி அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருப்பாங்க. பாருங்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டங்களில் நான் எத்தனையோ இடங்களில் முகாம்கள் நடத்த போயிருக்கிறேன். பல முகாம்கள், பல கூட்டங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களில் தேர்வு செஞ்சு தான் உள்ள ஆட்களை கூடுவாங்க. அதில் எல்லாரும் வந்துட முடியாது. ஒரு முகாம் வச்சா
ஓப்பன் ஃபார் ஆல் கிடையாது. அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும், அவங்க கர்த்தரோடு கூட இருக்கிற அவங்களுக்கு தான் அடுத்த கட்டமாக சொல்லித்தரதுக்கு கேம்ப் நடத்துவாங்க. அப்போ இந்த கேம்பில் வர்ற எல்லாருமே மேக்சிமம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அந்த கடைசி ஜெப நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைஞ்சு துள்ளுவாங்க, குதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கடைசி முடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணி விடுங்கன்னு சொல்லி பிரச்சனை சொல்வதற்காக ஒரு கூட்டம் வந்து நின்று கொண்டிருப்பாங்க. நான் இவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதே இல்லை. நான் என்னுடைய நேரம் முடிந்த உடனே நான் கடந்து போயிடுவேன். அவர்கள் பார்க்க வந்தது கர்த்தரை பார்த்துட்டாங்க. அதுக்கு மேலே என்னையை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? கர்த்தரை பார்த்து முடிச்சாச்சு. கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசணும் பேசி முடிச்சாச்சு. நீங்கள் ஒரு புது நிலையில் உள்ளவங்களாக இருந்தால், ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வர்றவங்க கர்த்தரை அறியாத இடத்துலேருந்து வருவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை தொட்டு இருக்கும், அவர்களை வல்லமை தொட்டு இருக்கும். அடுத்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம இறங்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஆலோசனை கொடுத்து அனுப்பலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் இருக்கிற கூட்டத்தில் பாருங்களேன், நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. வாங்க நம்ம ஆவியில் நிறைஞ்சு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை மிதித்து ஜெபம் மிதிப்பான். உடனே நம்ம இப்பொழுது அவைகள் எல்லாவற்றையும் கடிந்து கொண்டு ஜெபம் கடிந்து கொள்ளுவாங்க. ஆவியில் நல்லா நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்தினுடைய கடைசியில் அந்த கூட்டத்தை நடத்துகிற ஊழியக்காரர்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லிட்டு நிற்பாங்க. ஐயா, வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு கை வச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போகும் அப்படின்னு. இதன் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற வல்லமை குறித்து அறிவில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு நம்மகிட்ட என்ன பவர் இருக்குது, கர்த்தர் எதற்கு இந்த வல்லமை கொடுத்துருக்கிறார் தெரியல. அதை தெரிஞ்சிருந்தா அப்படி வந்து நிற்க மாட்டாங்க. ஒரு வானத்தில் இருக்கிற ஆவியை தள்ள தெரிஞ்ச உனக்கு உன் பிரச்சனையை தள்ள தெரியாதா? ஆவியை கட்ட தெரிந்த உனக்கு உங்களை கட்டியிருக்கிற பிரச்சனையிலேருந்து கட்ட விழ்க்க தெரியாதா உங்களுக்கு? இதுக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுடைக்கிற கூட்டம், கட்ட விழ்க்கிற கூட்டம் எல்லாமே கிறிஸ்தவங்க தான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவியில் நிறைவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. கடைசியில் வந்து எனக்குள்ளே இந்த கட்டு இருக்குது, உடச்சி விடுங்கம்பாங்க. சில ஊழியக்காரர்களுக்கு இவர்களை இப்படி வைத்திருப்பது தான் நல்லது. அப்படி இருந்தால் தான் நம்முடைய பொழைப்பு ஓடும் சொல்லி மேலதிகமான எந்த காரியத்தையும் சொல்லித்தர மாட்டாங்க. அவர்கள் அப்படி இருந்தால்தான், மூடர்கள் இருந்தால் தான் நம்ம மூடர்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு கொள்கையுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, வியாபாரிகள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. அப்போ வேதம் சொல்லுது, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் கை நீட்டி ஜெபம் பண்ணால் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டுன்னு போராடிட்டு உங்கள் பிரச்சனைக்கு போராட இன்னொரு ஆளை போய் தேடினீங்கன்னா, அப்போ நீங்கள் பண்ணதில் உங்கள் கிரியை முழுசும் அவிசுவாசமான கிரியை தானே. நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறீங்க, வல்லமையை பெற்றிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட ஒரு அந்யோன்ய நெருக்க தொடர்பை வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்காம ஒரு ஊழியக்காரன்ட்ட வந்து நம்ம கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற வல்லமை, அந்த வல்லமையை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம், பெற்றதை அறியாமல் இருக்கிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்ன தெரியும் நமக்கு? நமக்குள்ள இருக்கிற வல்லமை நமக்கு வேண்டிய சகல நன்மைகளை கொடுக்க போதுமானது. இதுக்காக நம்ம போய் மற்றவங்ககிட்ட போய் என கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க, பிசாசு துரத்தி விடுங்க. பிசாசு நமக்குள்ளே இருக்குன்னு நினைச்சாலே தப்பு. ஒரே இடத்துக்குள்ளே நல்லதும் தீயதும் ஒன்றா இருக்குமா? ஒரே சுனையிலே நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் வருமா? ஒரே மரத்தில் நல்ல பழம் கெட்ட பழமும் அங்கே பழுக்குமான்னு கர்த்தர் கேட்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட்டத்துக்கு வரும்போது ஆவியானவர் வந்து கிரியை செய்கிறாரு, ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஒரு பிசாசு வேலை செய்யுது அப்படிம்பாங்க. அது எப்படி ஒரே பாட்டிலில் ரெண்டு இருக்கும்? ஒளியும் இருளும் எப்படி ஒன்றா சேர்ந்துருக்கும்? அப்போ இதெல்லாம் நமக்கு அந்த அறியாமையினால் உண்டாகிற விளைவுகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஆவியில் வந்துட்டோம், வளர்ந்துட்டோம், கர்த்தருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது. இந்த வல்லமை வச்சு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும்? எனக்கு ஜெயிக்க முடியாத காரியங்களை ஜெயிப்பதற்கு பயன்படுத்தணும். என்னுடைய சுபாவத்தை நான் மேற்கொண்டு தேவன் விரும்புகிற சுபாவத்தை எனக்குள்ளே உண்டாக்க வேண்டும். இதற்கெல்லாம் அந்த ஆவியின் வல்லமை எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சிருந்தா, நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் இப்படி எதிர்பார்த்து தேடிக்கொண்டு வரமாட்டோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ பாருங்கள், இன்னைக்கு வல்லமையை
அடைந்து கொள்வது அப்படின்னு சொன்ன உடனே அதை வெறும் சண்டை செய்யவோ எதற்கோ வேற ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு ஒன்று யோசிக்காம இந்த வல்லமையினுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது, அதையும் நம்ம தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் காரியத்தை தான் நம்ம தியான வசனமாக எடுத்துக்கொண்டோம். ஆவிக்குரிய சுபாவங்களை உருவாக்குவது கர்த்தருடைய வல்லமை. ஒரு மனுஷனுடைய சுபாவத்தையே மாற்றி அவனுக்குள்ளே தேவன் விரும்புகிற வேறொரு சுபாவத்தை மனிதன் தன்னுடைய சுய முயற்சினால் கொண்டு வர முடியாது. அதை கொண்டு வரணும்னு சொல்லி விரும்பணும், ஆவியானவர் அதை கொண்டு வந்து விடுவார். அது ஆவியின் வல்லமையினால தான் சாத்தியப்படுகிறது. சுபாவத்தின்படி நம்ம எல்லாம் பொல்லாத ஆட்கள் தான். நம்ம ஜென்ம பாவத்திலும் ஜென்ம சுபாவத்திலும் தான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். எல்லாருக்குள்ளே அப்படித்தான் ஜென்ம சுபாவம் இருக்கும். ஆனால் ஆவியானவர் தான் நமக்குள்ளே நல்ல கனிகளை உண்டு பண்ணுகிறார். அதனால தான் சுபாவங்கள், தேவன் விரும்புகிற சுபாவங்களுக்கு கனிகள் என்ற ஒரு பேர் கொடுத்து அது ஆவியினால் உண்டாகிற கனிகள் என்றும் நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆவி என்பது கர்த்தருடைய வல்லமை. அது நமக்குள்ளே என்ன செய்யுமா, சில நல்ல கனிகளை, நல்ல பண்புகளை உருவாக்கும். அப்போ அந்த வல்லமை வருவதற்கு முன்னால் ஒரு மாதிரி இருப்போம். அந்த வல்லமை நம்மை சந்தித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில புதிய சுபாவங்கள் தோன்றி இருக்கும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பித்தா அந்த சுபாவத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் கனிகளைன்னு சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். அப்போ நமக்கு என்ன தோணுது, ஆவியானவர் விரும்பாத காரியங்கள் இருக்கிறது, ஆவியானவர் விரும்புகிற இந்த கனிகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் போதும். நீங்கள் அதை எதிர்பார்த்தா போதும். எனக்கு அது வேணும், எனக்கு இன்னும் அடிக்கடி கோபம் வந்துடுதே, எதையாவது போட்டு எடுத்து அடித்து உடைச்சிட்றேனே, மனைவி அடிச்சிடுறேன், பிள்ளைகளை அடிச்சிடுறேன், ஆனால் வேதம் சொல்லுது நீடிய சாந்தத்தோடுன்னு சொல்லுதே. அப்போ இந்த கனி எனக்குள்ளே குறைவுபடுகிறதே என்று முதல்ல உங்கள் பலவீனத்தை புரிந்து கொண்டால், அதற்காக ஆவியானவரிடத்தில் ஜெபம் பண்ணினால் உங்களுக்குள்ளே அந்த கனிகள் உண்டாவதை கவனித்து பார்க்க முடியும். அப்போ அந்த வல்லமையை கொண்டு நமக்குள்ளே கனிகளை உருவாக்கணும்னு சொன்னால் ஆவியானவர் தான் உருவாக்குவார். ஆனால் நீங்கள் விரும்பணும், நீங்கள் அதை ஆசைப்படணும், நீங்கள் அதை நாடணும். அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன், ஆவியானவர் தான் இருக்கிறாரே, அவராக செஞ்சுக்கிறட்டும், என்னென்ன வேணுமோ செய்யட்டும், எனக்குள்ளே என்னென்ன இருக்குதோ எல்லாமே ஆவியானவர்களால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது இல்லை. நீங்கள் விரும்பணும், நீங்கள் தேடணும், எனக்குள்ளே இது குறை இருக்கிறதேன்னு சொல்லி கேட்கணும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் கர்த்தருடைய வல்லமை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முறை. அப்போ பாருங்கள், இந்த ஆவியின் கனிகள் என்கிற சுபாவங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் தான் நமக்கு உண்டாகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்லமை என்பது தேசங்களை பிடிப்பதோ, கோட்டைகளை பிடிப்பதோ, மதில்களை தகர்ப்பதோ மாத்திரமல்ல, சுபாவங்களை கொண்டு வருவது, அது ரொம்ப முக்கியம். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆவிக்குரிய சுபாவங்கள் உண்டாவதற்கு வல்லமை அவசியம். அப்போ ஆவிக்குரிய சுபாவங்கள் உங்களிடத்திலே குறைவுபடுகிறதை காணும்போது கர்த்தருடைய வல்லமையை கொண்டு அந்த இடத்தை நீங்கள் சமன் பண்ணுங்க. முதல் காரியம் பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தரை சந்திப்பதற்கு முன்னால அவருடைய சுபாவம் வேறையாக இருந்தது. நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை எப்படி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது, ஆவிக்குரிய நல்ல பண்புகளை எப்படி கொண்டு வந்திருக்குன்னு வேதமே நமக்கு சாட்சியாக சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 9-11 வரைக்கும் உண்டான வசனங்களில் பவுல் அப்போஸ்தலர் தம்முடைய முந்தின வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். என்னடா புதுசாக ஒரு குரூப் வந்து இயேசுன்னு சொல்கிறாங்க, மோசேயை தாண்டி இந்த இயேசுவை பிரபலப்படுத்துகிறாங்க, மோசே கற்பித்த உபதேசங்கள் பிரமாணங்களுக்கு எதிராக ஜனங்களை திருப்புறாங்க, இவங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நான் என் மனதில் நினைத்திருந்தேன். அடுத்து பாருங்க, அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். எருசலேமில் போய் அவங்களுக்கு விரோதமாக அவர்களை துன்பப்படுத்தினேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்திலே அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையிலே அடைத்தேன். நிறைய பரிசுத்தவான்கள், ஏன்னா எனக்கு மத வெறி,
மத வைராக்கியம். நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய முற்பிதாக்கள் காலங்காலமாய் அனுசரித்து வந்த நியாயப்பிரமாணம், யூத மதம், மோசே கற்பித்தது, அதை தாண்டி வேறொருவரை கொண்டு வந்து வைக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த மத வெறியிலே நான் பரிசுத்தவான்களில் பலரை சிறையிலே அடைத்தேன். அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அடியாளுக்கு வருவாங்க, அப்போ உங்களையெல்லாம் போட்டு தள்ளிடலாமா, கொலை பண்ணிடலாம்னு கேட்பான். அடி அப்படின்னு சொல்லுவேன். அவர்கள் கொலை செய்வார்கள், நானும் அதற்கு சம்மதித்திருந்தேன். பாருங்க, அவரே கன்ஃபியூஸ் பண்றாரு. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து, ஜெப ஆலயங்களுக்குள்ள போய் அவங்கள துன்மார்க்கமாக நடத்தி தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கடவுளை மறுதலிக்கும்படிக்கும் தூஷணமான வார்த்தைகளை பேசும்படி சொல்லுடா, இங்கே நின்று மேடையில் நின்று சொல்லு, இயேசுவை இல்லைன்னு சொல்லு, இயேசுவை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி திட்டு, தூஷணம் பண்ணு, இல்லாவிட்டால் அவ்வளோதான், என் பட்டயத்தினால உன்னை சீவிடுவேன், பின்னால் பார்த்தியா ஆட்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இந்த சர்ச்சுக்குள்ளே போய் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க. சர்ச்சுக்குள்ளே போய் அவங்கள பிடிச்சி இழுத்து அங்கே நிறுத்தி நிற்க வச்சு தேவ தூஷணம் சொல்லும்படிக்கு கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாக அந்நிய பட்டணங்கள் வரைக்கும், யூதாவை சேர்ந்த பட்டணங்கள், எருசலேமை சேர்ந்த பட்டணங்கள் மாத்திரம் இல்லை, வெளியே எந்தெந்த பட்டணத்தில் இருந்தாலும் அங்கேயும் போய் அவர்களை துன்பப்படுத்தினேன். இதுதான் பவுலுடைய சுபாவம். மதவெறி, மத வைராக்கியம், கொலை செய்யக்கூட துணிகிற அளவுக்கு மூர்க்க வெறி. அப்படிப்பட்ட ஆள் எப்படி இருப்பார் பாருங்க. பவுல் பேரை கேட்டாலே சீஷர்களே பயந்து கொண்டிருந்தாங்க, வந்துருவானோன்னு. அவர் ரட்சிக்கப்பட்டு வரும்போது கூட ரொம்ப நாள் அவரை நம்பலை. இவர் ஏதோ உளவு பார்க்கத்தான் உள்ளே வராருன்னு சொல்லி எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க, கவனம்பாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டதை கூட ரொம்ப நாள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறின பிறகு அவர் வேற ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய வல்லமை தான் அவருக்குள்ளே அந்த புதிய வாழ்க்கையை, மாறின வாழ்க்கையை கட்டளையிட்டது. கிறிஸ்துவின் வல்லமை தான் அவரை பலப்படுத்தியது அந்த வாழ்க்கை வாழ. அதை அவரே சொல்றாரு பாருங்க, என் குணம் அப்படித்தான், மூர்க்க வெறி கொண்ட குணம், பீறி போடுகிற குணம், கிறிஸ்தவர்களை கண்டாலே கொலை செய்கிற குணம். எவ்வளவோ யூதர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியன் கூட சும்மா இருந்தான். இவர் பாருங்க, அப்படி எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி துள்ளிட்டு குதிச்சுட்டு ஓடி வந்து அவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்தார். இப்போ சொல்றாரு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 11 - 13 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டு விட்டேன், தாழ்ந்திருக்கவும் தெரியும். யாரு? இந்த மூர்க்க வெறி கொண்டு சபைக்குள்ள நுழைஞ்சு புல்பிட்டெல்லாம் தட்டி விட்டு ஜனங்களை முடிய பிடிச்சி இழுத்தவர் சொல்றாரு, இப்போ எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியுங்க, தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் என்னால் மனரம்யமாக இருக்க தெரியும், எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எப்படி போதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட போதகங்களை செய்கிற ஆட்கள் தான் இல்லை. அவங்க வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், குறைவுபடவும் தெரியணும், ஒரு நேரத்துக்கு சாப்பாடு இருந்தால் சாப்பிட தெரியணும், சாப்பாடு இல்லைன்னா பட்னி கிடக்க தெரியணும். அவர் சொல்லார் பாருங்க, நாங்கள் எல்லாவற்றிலும் மனரம்யமாகவும், எந்த சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் எனக்கு கற்பித்தார்கள், கற்பிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. டோட்டலா அவருடைய குணமே மாறிடுச்சு. டோட்டலா மூர்க்க வெறியும் கோபமும் நிறைந்த அந்த மனிதன் இன்னைக்கு சாந்தமா அந்த வார்த்தைகளை சொல்ற பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, என்னை பலப்படுத்தின ஒரு வல்லமை, அது கிறிஸ்துவின் வல்லமை. இந்த வல்லமை தான் எனக்குள்ள சாந்தத்தையும் பொறுமையையும், பட்டினி பசி போன்றவைகளை சகித்து கொள்ளுகிற சகிப்புத்தன்மையையும் எனக்குள்ளே உண்டாக்கி கொடுத்தது. அந்த வல்லமை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இது போன்ற காரியங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. இது போன்ற காரியங்கள் ஒன்று கிடைக்கலனாலும் அதை பொறுமையாக அனுபவிக்கணும்,
பட்டினி கிடக்கினாலும் கிடைக்கணும், திருப்தி அடையினாலும் திருப்தி அடையணும், பரிபூர்ணம் அடையினாலும் பரிபூர்ணம் அடையணும், குறைவுபடனாலும் குறைவுபடணும். இது எல்லாவற்றையும் அந்த ஆவியானவர் தான் இந்த சுபாவத்தை எனக்குள்ளே உண்டாக்கினார். ஒரு காலத்தில் எரிச்சலும் முன்கோபமும் நிறைந்த நான் இன்றைக்கு இப்படி சாந்தமா பேசுறேன்னா அதுக்கு என்னை பலப்படுத்தின இந்த வல்லமைதான் காரணம். அந்த வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை என்கிறார். நீங்க நல்லா கற்றுக்கொள்ளணும் இதெல்லாம். அடுத்து பாருங்க, பவுலை இப்படி மாற்றின வல்லமை அவரை சந்தித்தது. மூர்க்க வெறியிலே கடந்து போனவர், அந்த ஒளி அவர் மேல பட்டு தெருவில் அவர் விழுந்த போது உடனே அந்த வல்லமை அவருக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்கினது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை உண்டாக்குவதற்குத்தான் வல்லமை. சும்மா சபையில் போய் கைதட்டுறது, குதிக்கிறது, பக்கத்தில் இருக்க அடிக்கிறது, 10 பேருக்கு முன்னால் நான் கர்த்தருடைய வல்லமையிலே நிறைந்திருக்கிறேன் என்பது காண்பிப்பதல்ல. கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற சுபாவங்களை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? பவுலை நடத்தினவர்கள் அவருக்கு அதை கற்பித்தார்கள். உன்னை ஒரு நாள் ஒரு வல்லமை சந்திச்சதே, குதிரையிலிருந்து கீழே விழுந்தியே, உங்கூட தேவனுடைய ஆவியானவர் உரையாடினாரே, ஒரு வெளிச்சம் உன்னை சுற்றிலும் பிரகாசித்ததே, இது கர்த்தருக்கென்று நீ இந்த மாதிரி காரியங்களை செய்யவும், நீ கர்த்தருடைய சுபாவத்தை தரித்து கொள்ளவும் தான் அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு போதிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் சொல்லித்தர ஆள் இல்லாதனால வல்லமை கிடைச்ச உடனே அடுத்தவனை நியாயம் இருக்கிறது, இவர் பேசுகிற தப்பு அவர் பேசுகிற தப்பு என்று சொல்லுவது, அல்லது அந்த வல்லமை எடுத்துக்கொண்டு வியாபாரமாக்குவது, அந்த வல்லமை வைத்துக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றுவது, அந்த வல்லமையை வைத்துக்கொண்டு ஒரு சபையிலே தங்களை ஒரு பெரிய ஆட்களாக காண்பிப்பது, எல்லாம் ஷோவுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது வாழ்க்கையிலே பயன்படுத்தின அந்த வல்லமையை. பேதுருவின் சுபாவம் பாருங்க, பயந்த சுபாவம் உள்ள பேதுரு, வெளியே எந்திரிச்சு நிற்கவே பயந்த பேதுரு, மனுஷரை குறித்த பயம் கொண்ட ஒரு பேதுரு. நம்ம அடிக்கடி வாசித்த பகுதி தான் லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54 54 சொல்லுது, அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின்தொடர்ந்தார். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றிலும் உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே போய் உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அவன் அதற்கு, ஸ்திரீயே, அவனை நான் அறியேன் என்று மறுதலித்தான். இயேசுயா சொல்ற, நான் மறுதலித்தான். அடுத்த சீன்ல இன்னொரு ஆள் வர்றான். இவன் யாருன்னு கேட்டா, இந்த பேதுரு இயேசுவை வீரர்கள் வந்து பிடித்த போது தன் கையில் இருந்த பட்டயத்தை எடுத்து ஒரு ஆளை வலது காதர வெட்டினான். காது துண்டா போய் விழுந்துருச்சு. இயேசு அதை தொட்டு சுகமாக்கினார். உங்களுக்கு தெரியும், அந்த காது வெட்டப்பட்டவனுக்கு சொந்தக்காரன். மற்றவங்க மறந்துடலாம், அவன் மறப்பானா? அவன் கரெக்டாக பார்த்து, நீயும் அவனோடு கூட இருந்தாய் என்றான். மறுபடியும் பேதுரு மறுதலித்தான் என்று வேதம் சொல்லு. ஏன் மறுதலிக்கணும்? பயம். என்னையும் இயேசுவின் மேல் இருக்கிற வழக்கிலே சேர்த்துருவாங்களோ, எனக்கும் தண்டனை கிடைச்சிருமோ, என்னையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ என்ற ஒரு பயம், மனுஷரை குறித்த பயம். ஒருவேளை அதிகாரிக்கு முன்னால் என்னையும் கொண்டு நிற்க வச்சிருவாங்களோ பார்க்குறாரு உள்ள. இயேசுவை கையை கட்டி அங்கே முன்னால் நியாய சங்கத்துக்கு முன்னால் நிறுத்தி அவரை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. அவரோட கூட சேர்ந்தாலும் இங்கேயும் இருக்கிறான்னு எங்கேயாவது சொல்லிட்டா எங்கே நம்ம மேலேயும் கயத்தை போட்டு கொண்டு இழுத்து அங்கே நிறுத்திடுவாங்களோ, இவர் தாங்க அவருடைய சீஷரில் பிரதானமானாலும் சொல்லி பயம் இருக்கு. அதிகாரிகளை பார்த்தா பயம், அரண்மனையை பார்த்தா பயம், பார்த்து பயம் இல்லை இல்லைன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். இது பேதுருடைய குணம். பேதுரு, அதே பேதுரு மனிதர்கள் நடுவிலே சாட்சி கொடுத்தார். மனிதரும் சாதாரண மனிதர் அல்ல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வருது, ஜனங்கள் நடுவில் எழுந்து நின்று சாட்சினா, அது கூட பெருசு இல்லை. இதே ஆள் பாருங்க, அதிகாரி, இருக்கிறதுலே கொடூரமானவர்கள், அன்னா காய்பா என்ற 2 பிரதான ஆசாரியர்கள். இவங்க தான் இயேசு மேலே குற்றம் சுமத்தினவங்க, பொல்லாதவர்கள். அவங்க கையில் எல்லா பவரும் இருக்கு. யூதர்களை குறித்த பவர் முழுவதும், தேவாலயத்தின் அதிகாரம் முழுசும் அன்னா காய்பா என்ற 2 பேரிடத்தில் இருக்கு.
அவங்ககிட்ட நின்னே பேச முடியாது. அவங்களுக்கு முன்னால் சாட்சி சொல்கிற காட்சியை அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5-10 வரைக்கும் உண்டான வசனங்களில் சொல்லுது. இந்த பேதுருவை கர்த்தர் சந்தித்த பிறகு இப்போ பாருங்க, ஒரு வேலைக்கார பெண்ணிடத்தில் பேச முடியாதவர், அதிகாரங்களை கண்டால் பயந்தவர், அதிகாரத்தின் உச்சி இடத்துல இருக்கிற அன்னா காய்பாவை பார்த்து என்ன பேசுகிறார் பாருங்க. மறுநாளிலே, எங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் படிக்கிறேன். மறுநாளிலே, முதல் நாளில் தேவாலய வாசல் இருந்த நடக்க முடியாத ஒருவனை சுகமாக்கி இருக்கிறாங்க. அது ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பேசு பொருளாய் மாறிவிட்டது. எல்லாரும் வந்தாங்க, திடீர்னு இவ்வளோ வருஷமா இருந்தவனை ஒரு வார்த்தையில் குணமாக்கிட்டாங்களேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. இது பிரதான ஆசாரியர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினது. இவங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, அன்னா காய்பா முன்னிலையிலே பேதுரு என்ன சொல்றார் பார்க்கலாம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி, யோவான்னா வேற ஒரு யோவான், இவர் இல்லை, பிரதான ஆசாரியனாகிய அன்னா, காய்பா, யோவான் ஒரு ஆள், அலெக்சாந்தர்னு ஒரு ஆள், பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி வந்து இவர் விசாரிக்கிறாங்க. இவரிடத்துல கேட்குறான், அவர்களை தங்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டாங்க. இந்த இயேசுவை அறியலன்னு சொன்ன அதே ஆளு, அவங்க முன்னால பேசுவதற்கு பயந்த அந்த ஆளு, இப்ப பாருங்கள், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, அதான் அந்த பவர், அந்த வல்லமை இப்ப எங்க பயன்படுது பாருங்க, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளை, இஸ்ரவேலின் மூப்பரை, இப்படிலாம் பேசவே மாட்டார் அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர், ஒரு மீன் பிடிக்கிற குடும்பத்தில், சின்ன கிராமம், அந்த வீடு, அவங்க இருந்த அந்த பட்டணம் நான் போய் நேராக பார்த்துருக்கிறேன், 2-3 தடவை பார்த்துருக்கிறேன். இதுதான் அவர்களுடைய வீடு அப்படின்னு அந்த இடத்த காமிச்சிருக்கிறாங்க, வீடு இருந்த இடம்னு. அதெல்லாம் இன்றைக்கும் அப்படி பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. பேதுனுடைய மாமி இருந்த வீட்டையும் போய் பார்த்துருக்கிறேன் நான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிராமம் மாதிரி, பழங்காலத்து அந்த சுவர்கள், இடிபாடுகள் மாத்திரம் இருக்குது. அங்கு இருந்தவர்கள் எருசலேமில் இருக்கவங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க, அவங்களாம் பட்டணத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லி. இவர்கள் கலிலேயராகிய மனுஷர் என்று வேதம் சொல்லுது. எழுத்தறிவில்லை, படிப்பறிவில்லை, அதிகாரிகளை பார்த்தா பயந்துருவாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அங்கே நின்று, அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே, பார்த்தீங்களா, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், அவன் இன்னைக்கு சோமலாமல் இருந்தான், இன்னைக்கு அவன் ஆரோக்கியமா இருக்கிறான், எப்படி ஆரோக்கியமா இருக்கிறான்னு எங்கிட்ட விசாரிச்சு கேட்டா, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே, எந்த நாமத்தை, எந்த மனிதரை எனக்கு தெரியும்னு சொல்வதற்கு பயப்பட்டாரோ அவரை குறித்து அன்னா காய்பாவிடத்தில் சாட்சி பாருங்க, இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்றான். அப்போ எவ்வளோ தைரியம்! ஒரு பெரிய அதிகாரி இடத்துல போய், அவங்க தான் அந்த யூதர்களுக்கே ஒரு பெரிய முக்கியமானவங்க, அவர்களுக்கு முன்னால் போய் தைரியமாக பேசுகிறதை பார்க்குறோம். வேதம் சொல்லுது, அவ்வளோ பயந்த பேதுருவுக்கு அந்த தைரியம் என்ற அந்த ஆவியினுடைய வரத்தை கொடுத்தது யாருன்னா, அவன் ஆவியிலே நிறைந்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதை கொடுத்தது அவனுக்கு. அப்போ வல்லமை என்பது கர்த்தரை குறித்து நீங்கள் தைரியமாய் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம பயந்தோம், அடிச்சிருவாங்களோ, என்ன செஞ்சிடும். இப்போ பாருங்க, அந்த வல்லமையில நிறைந்து, அதான் வேதம் சொல்லு. இப்போ வல்லமை என்பது இதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, இதெல்லாம் நமக்கு சொல்லப்படாத, மேலோட்டமா தெரியாத காரியங்கள். கர்த்தருடைய வல்லமை நமக்கு அடுத்து எதுக்கு தேவை தெரியுமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்த ஒரு வல்லமை வேண்டும். இப்போ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், இயேசுவை பற்றி சொல்கிறோம், ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், அவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதே கர்த்தருடைய பவர் தான். அது சும்மா நீங்கள் போய் சொன்னால் ஒருத்தர் கேட்க மாட்டாங்க.
அங்கே பேதுரு தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பின பின்பு எழுந்து பேசின போதுதான் அவருடைய செய்தியை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைய தினம் 3000 பேர்னா சும்மாவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டத்தில் 3000 பேர்லாம் ரட்சிக்கப்படுறது கிடையாது. வருவாங்க 3000 பேர், வந்தவங்கள பாதி ரட்சிக்கப்படுவதே பெரிய விஷயம். ஆனால் முதல் செய்தியிலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். பேதுரு பேசின செய்தி என்ன அப்படின்னு படித்து பார்த்தேன். இந்த 3000 பேரை ரட்சிக்கத்தக்கதான செய்தி அது என்ன மாதிரி செய்தின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. இந்த செய்தியில் இஸ்ரேலுடைய வரலாறு, முற்பிதாக்களுடைய சம்பவம், இயேசு கிறிஸ்து வந்தது போனது, இவ்வளோ தான் பேசியிருக்கிறார். இப்போ இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு பேசினா யாராவது ரட்சிக்கப்படுவாங்களான்னா இல்லை, வாய்ப்பு இல்லை அதுக்கு. அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இவருடைய பிரசங்கத்தினால அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தினாலே வல்லமை அவர்களை மாற்றினது. இவர்கள் போட்ட அந்த வார்த்தை அவனுக்கு என்ன புரிந்ததோ என்னமோ செய்தது, அவனை என்னமோ செய்தது. நான் அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டபோது, தேவனுடைய வார்த்தைகளை அறியாமல் இருந்த நான் கேட்டபோது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியலை, ஆனால் அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்தது. அதை நான் உணர்ந்திருக்கிறேன், பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அர்த்தம் புரியலை, என்ன சொல்கிறாங்கன்னு புரியலை, ஆனால் அந்த வார்த்தை என்னவோ செய்தது. என்னுடைய பாவத்தை உணர்த்தினது, நான் நிராதரவாக நிற்கிறேன் என்ற என்னுடைய இயலாமையை என்னமோ செய்து இந்த வார்த்தை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை படிக்கும் போதெல்லாம் அதான் நினைப்பேன். அவர் பேசினதை உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அந்த பேச்சினால எல்லாம் மனம் திரும்பல. அவர்களுக்குள்ளே புறப்பட்ட அந்த வல்லமை, இந்த வார்த்தைகள் போகும்போது அந்த வார்த்தையில் சாரமேற்றப்பட்டு அது கடந்து போன வல்லமை தான் அவர்களை சுகமாக்கிற்று, அவர்களை கர்த்தரோடு கூட இணைத்தது, அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது. அப்போ அந்த பவர் வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, அவர்களை கர்த்தருக்குள்ளே நிலை நிறுத்துறான் பாருங்க. அதுவும் நம்முடைய சாதுரியத்தினால் உண்டாகிறது அல்ல. நான் பைபிள் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். சில ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேர், இந்த உபதேசத்துக்கு பேர் இந்த இசம், அதுக்கு அந்த இசம், இதுக்கு இந்த இசம்னு சொல்லுவாங்க. அப்படி பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். அதில் எந்த விளைச்சலும் உண்டாகாது. விளைச்சல் உண்டாக்குறது யார் தெரியுமா? அந்த வல்லமை, அந்த பவர், அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கடந்து போன போது அவர்களை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்த ஒரு வல்லமை வேணும். நீங்கள் பைபிள் படிங்க, பைபிள் காலேஜில் படிங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பவர் இல்லாமல் நீங்கள் பேசுனா, கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் அந்த வார்த்தைகள் புறப்பட்டால் அது வெறும் மனுஷ ஞானத்தை போல ஞானமாக தான் வரும் ஒழிய அது யாருடைய இருதயத்திலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. நான் வேதாகம கல்லூரியிலே கற்றவன் அல்ல. வேதாகம கல்லூரியில் நான் உலக படிப்புமே ரொம்ப படித்தவன் இல்லை. நான் ஞானத்தில் ரொம்ப குறைவு உள்ளவன். என் கூட படித்தவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். என்னுடைய நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீ அப்பா அது இவ்வளவு ஜனங்கள் என்னமோ நீ பேசுகிற வார்த்தைகளை கேட்குறா சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் எங்கள் கூட தான் நீ படித்த, எதுக்குமே லாயக்கு இல்லாமல் இருப்ப. என் ஆசிரியர்கள் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் திட்டுவாங்க. எல்லாம் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறியோ தெரியலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இது முழுவதும் எனக்கு தெரியும். நம்முடைய பிரசங்க சாதுரியமோ பிரசங்க ஞானமோ எல்லாம் இதை சாதிக்கலை. எனக்கு வேதத்தில் நிறைய தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வேதத்தில் எனக்கு தெரியாது. சிலர் சொல்கிற மாதிரி அது அந்த இசம், இது இந்த இசம், இது இப்படி வருது, அது அப்படி வருது, அதெல்லாம் பொறுத்தெல்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் நான் இந்த கைகளால் நானே புறப்பட்டு போய் வேறு மார்க்கத்தில் இருக்கிற பல பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து என்னுடைய ஊழியத்தின் துவக்க காலத்தில் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருக்குள் அவர்களை வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அது என்னால் உண்டானது அல்ல, அந்த வல்லமை அதை செய்தது. அந்த வல்லமை நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறாங்க. எனக்கு தெரியாதவங்களாம் சில சமயத்தில் சொல்லுவாங்க, ஆனால் உங்களுடைய செய்தியை கேட்டு தான், உங்கள் மூலம்தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், உங்கள் மூலம்தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்காது. ஏனென்றால் கிராமமாக அலைஞ்சிருக்கிறேன். மலைப்பகுதிகளில், மூணார் போன்ற பகுதிகளில் நான் கால் வைக்காத எஸ்டேட்டே கிடையாது. எல்லா இடத்துக்குள்ளேயும் உள்ளே போயிருக்கிறேன். அதே போல் ஊட்டி, குன்னூர் மலைப்பகுதிகளில், கடற்கரை ஓரங்களில், கிராமங்களில் பல இடங்களில் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறோம். அது முழுவதையும் என்னுடைய பிரசங்க ஞானத்தினால் அல்ல,
வேதத்தை நான் கற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதுரியமாய் பேசினதினால் அல்ல, ஒரு வல்லமை, என்னை தாண்டி என்னை மீறின ஒரு வல்லமை, அது கர்த்தருடைய வல்லமை இங்கே கிரியை செய்கிறத நான் இப்போ வரைக்கும் தெளிவாக பார்க்குறேன். பாருங்களேன், வசனத்தை கூட எனக்கு சொல்றதுக்கு நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து டைப் பண்ணி தான் உங்களுக்கு வாசித்து கொண்டிருக்கிறேன். சிலர் கடகடன் என்னென்னமோ சொல்லுவாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் ஒருவனை ஈர்ப்பதற்கும் ஈர்க்கப்பட்டவனை கர்த்தருக்குள் நிலைநிறுத்துவதற்கும் ஒரு வல்லமை இருக்குது. இதை ஊழியம் செய்கிற நீங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதை கவனிக்கணும், அந்த இடத்தை கவனிக்கணும். அதுதான் உங்களுடைய ஊழியத்தில் நல்ல கனிகளை உண்டு பண்ணும், மற்றவர்களை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்த பயன்படுத்தப்படும். இப்போ வல்லமை என்பது சும்மா அந்நிய பாஷை பேசுறதில்ல, துள்ளி விழுகிறது இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்கிறது இல்லை, கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடியை விரிச்சு போட்டு ஆடி பாருங்க அபிஷேகத்தெல்லாம் நிறைந்து, அப்படி இல்லை. அந்த வல்லமை எதற்கு பயன்படுத்தப்படணுமா? மனிதர்களை கர்த்தருடைய மந்தையிலே சேர்ப்பதற்கும் கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கு அந்த வல்லமை வருகிறது. பாருங்க, வேதம் சொல்லுது, கொலோசேயர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிலைநிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ரைட்டு. எதனால பண்றாங்க? அவங்க படிச்சுட்டு ராத்திரி பகல ஆராய்ச்சி பண்ணிட்டு பண்றாங்களா? இல்லை. என்ன சொல்றாங்க? அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். இதுதான் ரகசியம், ஊழியத்தின் ரகசியம். சும்மா நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறோம். நான் நிறைய புஸ்தகம் படிக்கிறேன். அதை சும்மா தெரிந்து கொள்வதற்கு, பயன்படுத்துவதற்கு கர்த்தருடைய வல்லமை தான், கர்த்தருடைய வல்லமை தான் அங்கே கிரியை செய்யும். இவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிலைநிறுத்துவதற்கு நான் என்ன செய்கிறேன்? எனக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போ அந்த பலத்தை வச்சு நீங்கள் போராடி அவனை சுற்றி பிடித்திருக்கிற கட்டுக்களை அறுக்கவும், அவன் கர்த்தருக்குள்ளே தேர்ச்சி அடைய வைக்கவும், கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தவும் அந்த வல்லமை உங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் வேதம் அங்கே சுட்டி காட்டுது. மறுபடியும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல அர்த்தம் புரியும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிலைநிறுத்தும்படிக்கு, இதுக்காகத்தான் அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதை நாங்கள் எதில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடுகிறேன். அந்த பலம், அதான் சீக்ரெட்டு. ஊழியத்தினுடைய ரகசியம் அங்குதான் இருக்கிறது. நம்ம பலம் இல்லை, நம்ம ஞானம் இல்லை. நான் நிறைய படிச்சுட்டு வந்துட்டதுனால ஜனங்கள் கேட்டுருவாங்களே, கேட்க மாட்டாங்க. அந்த பவரும் அந்த அதிகாரம் வல்லமை தான். அந்த வல்லமையை கொண்டு நீங்கள் போராடும் போது தான் ஒரு மனிதனை பிடிக்கிற கட்டுக்கள் அறுக்கப்படும். அவனுடைய மனதை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கை எடுக்கப்படும். அதுக்கு பிறகு அவன் பலப்படுத்தப்படுவான், கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தப்படுவான். இதான் ரகசியம் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தருக்குள் நிலைநிறுத்த பவுல் பட்ட பிரயாசங்களை குறித்து வேதம் சொல்லுது. எவ்வளவு பிரயாசப்பட்டாரா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4, 5, 6, 7 சொல்லுது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிலை நிற்கும்படி. பார்த்தீங்களா? எங்க ஞானத்தினால நிலை நின்னா நீங்க விழுந்துருவீங்க. ஞானத்தினாலே கர்த்தரை தேடி நிற்க நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் நிற்பீங்க, விழுந்துருவீங்க. நீங்கள் தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்கு உரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. பார்த்தீங்களா? பவர் எங்க வேலை செய்து பாருங்க. அந்த பவர் ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவருடைய ஊழியத்தினுடைய சீக்கிரட்டை சொல்றாரு.
பாருங்கள், அங்கே போய் பெரிய அதிகாரிக்கு முன்னால், ரோம அதிகாரிக்கு முன்னால், ஃபெலிக்ஸுக்கு முன்னால் போய் நிற்கிறார். அவன் சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பேச விட்டா நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் ஆக்குகிறாய். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் நீ பேசுனா நான் கிறிஸ்தவன் ஆயிடுவேன் போல இருக்குன்னு சொல்கிறான். அப்போ பவுல் சொல்கிறாரு, கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, நீ முற்றிலும் என்னை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆவியினால பலத்தினால போராடி கர்த்தருடைய ஞானத்தை கொண்டுதான் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினோம். மாத்திரல்ல, அவங்களை கர்த்தருக்குள்ளே தேறினவர்களாக கொண்டு வந்து நிலைநிறுத்தினோம் என்கிறார். இந்த ஊழியத்தை அவங்க ஆவியின் வல்லமையினால் தான் செஞ்சாங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11-13 வரைக்கும் உண்டான வசனம் அதைத்தான் அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. 3வது காரியம், இந்த வல்லமை நமக்கு எதற்காக தேவை அப்படின்னு கேட்டால், நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு அந்த வல்லமை தேவை. கர்த்தருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டோமே, அதை கடைசி வரைக்கும் ஏன் நமக்குள்ளே காப்பாற்றணும்னு சொன்னால், இந்த வல்லமை தான் உங்களை மறுரூபமாக்கும். மறுரூபமாக்கும்னா, கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல் அவருடைய சரீரத்தின் சாயலை நமக்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை யோசிக்கணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கர்த்தர் மறுரூபமாக்குகிற அந்த நாளில் நான் உயிரோடு இருந்தால் பரவாயில்ல, இந்த அபிஷேகம் என்னை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் அது காலம் வருவதற்கு முன்னால், ரகசிய வருகை வருவதற்கு முன்னால், எக்கால சத்தம் ஒலிப்பதற்கு முன்னால், இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கே, இந்த நாளுக்கு முன்னாக மறிச்சிட்டா இந்த அபிஷேகம் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் ஒரு பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்னுடைய மரண பரியந்தம் இந்த அபிஷேகத்தை நான் என்னுடைய சரீரமாகிய பாண்டத்தில் காப்பாற்றி வைத்திருந்தால், அந்த அளவுக்கு என் சரீரம் காப்பாற்றி வைக்கக்கூடிய தன்மையில் இருந்தா, அது மரித்த பிறகு கர்த்தர் வரும் அந்த நாளில் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஒருவன் அந்த ஆவிலே நிரப்பப்பட்டு நல்ல ஊழியம் செஞ்சு பாதியில் அந்த அபிஷேகத்தை இழந்து போயிருந்தா, பாதியில் இழந்துட்டான், ஆனால் அவனும் மரிச்சிட்டான். மரித்த பிறகு இயேசு வரும்பொழுது இந்த சரீரம் உயிர் தெழுமா அல்லது மறுரூபம் ஆகுமான்னு கேட்டால், அது மறுரூபம் அடையத்தக்கதாக உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. ஏன்னா அந்த சரீரத்துக்கு மறுரூபமாக்கப்படுகிற வல்லமை இல்லை. அந்த வல்லமையை தன்னுடைய சரீரத்திலே மரண பரியந்தம் அது உள்ளே தக்க வைத்து கொண்டிருக்கவில்லை. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தருடைய ஆவியிலே நம்முடைய மரண நாள் வரைக்கும் அந்த அபிஷேகத்திலிருந்து பின்வாங்கி விடாமல் இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் இயேசுவை ஒரு முறை ஏற்றுக்கொண்டு விட்டால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு விட்டால், ரட்சிப்படைந்து விட்டால், எவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்தாலும் அந்த ரட்சிப்பு உங்களை விட்டு போகாதுன்னு. அது பொய். அநேகம் பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. வேதம் அதை சொல்லுகிறது. ஒருவன் பின்வாங்கி போனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராதுன்னு வேதம் சொல்லுது. தாவீது சொல்றார், உம்முடைய ஆவியை நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்கிறார். அப்போ விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டோம், அப்புறம் கண்டமானைக்கு நம்ம இஷ்டப்பட்டபடியெல்லாம் வாழலாம், அது போகாதுன்னு சொல்வது தப்பான ஒரு உபதேசம். அப்போ நம்ம சரீரமாகிய பாண்டத்தில் மரண வரைக்கும் அந்த ஆவியை, அந்த வல்லமையை தக்க வைத்து கொண்டிருக்க முடியுமானால் அந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும்படி உயிர்த்தெழ வல்லமை பெற்றதாக, முழுமை பெற்றதாக மாறியிருக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுது. நம்மை மறுரூபமாக்குவதற்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அதை நமக்கு உருவாக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:21 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே
அவருடைய வல்லமையினால நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர் என்ன செய்வாராம்? அவருடைய வல்லமையை வச்சு தான் நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை, அது மண்ணுக்குள்ளே போனாலும் அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். நீங்கள் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் துவக்கத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்று இருந்துவிட்டு பின்னால் அந்த அபிஷேகத்தை இழந்து கர்த்தருடைய காரியங்களுக்கும் சித்தத்துக்கும் எதிராக நீங்கள் கிரியை செய்து அல்லது நீங்கள் பின்மாற்றம் அடைந்திருந்தால் கர்த்தருடைய உயிர்ப்பிக்கப்படும் மறுரூபமாக்கப்படும் நாளிலே இந்த சரீரம் மறுரூபமாகாது. அது முழுசும் பரிபூர்ணமாகும்படிக்கு தான் அந்த வல்லமையை நமக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார். அது உள்ளே உங்களுக்குள்ள பல ஆவிக்குரிய வேதி மாற்றங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆகவே தான் ஆவில இணைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ மறுரூபமாக்கப்படும்படிக்கு அந்த வல்லமை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்லை, சபையில் போய் கைதட்டுறதுக்கு இல்லை, உங்களை மறுரூபப்படுத்துவதற்காக கர்த்தர் அதை உள்ளே வைத்திருக்கிறார். அது உங்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாகி கொண்டே வருகிறது. அதனால தான் அந்த ஆவியிலே நிறைந்து ஆவியானவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விட்டு விலகாது இருக்கும்படிக்கு விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாக இருக்கணும். மறுரூபத்தை பற்றி வேதம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51, 52, 53 ஆகிய வசனங்கள்ல, இதோ ஒரு இரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாம் செத்துற மாட்டோம். நித்திரைன்னு சொல்ற தூங்குறது இல்லை. இவர் சொல்ற நித்திரை என்பது மரணம். மரணத்துல லாசரு மரித்த போது கர்த்தர் சொன்னார், நம்முடைய சகோதரன், நம்முடைய சிநேகிதன் நித்திரையாய் இருக்கிறான் என்றார். கூட இருந்தவங்க சொன்னாங்க, நித்திரையா இருந்தா எந்திரிச்சிட்டு போறான், அவர் மரணித்து போய்விட்டான் என்பதை குறிக்க அப்படி சொன்னார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே 2 சொல்றார் பார்த்தீங்களா? முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. அவர்கள் மரண பரியந்தம் அந்த வல்லமை தனக்குள்ளே தக்க வைத்து கொண்டிருந்தவர்கள், இழந்து போகாமல் இருந்தவங்க, அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அடுத்து உயிருள்ளவர்களாகிய நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது சரீரம் அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருடைய சித்தம். அதுக்காகத்தான் இந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே பதுக்கி வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ளே அவர் கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறாரு. இந்த வல்லமையை நீங்கள் எந்த காலத்திலும், இந்த அபிஷேகத்தை இழந்து விடாதபடி நீங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஆவியானவருக்கு விருப்பமில்லாத எதையாவது செஞ்சு அபிஷேகத்துக்கு எதிரான கிரியைகளில் போய் அந்த அபிஷேகத்தை இழந்து விட்டால், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவுகளை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள், எபிரேயர் சொல்லுது, அவர்களை மறுபடியும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக புதுப்பிப்பது கூடாத காரியம். ஒரு தடவை பரிசுத்த ஆவியை பெற்று பரம ஈவுகளை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் அப்போ மறுதலித்து போக முடியுங்கிறதான் அர்த்தம். ஆனால் ஒரு குரூப் சொல்கிறாங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா நீங்கள் என்ன மாதிரி காரியங்களை செய்தாலும், பாவம் செய்தாலும், கொலையே செஞ்சாலும் ரட்சிப்பு உங்களை விட்டு போகாது. அது எப்படி போகாது? அப்போ இங்கே பின்வாங்கினவன் எதனால் பின்வாங்கினா? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவுகளை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பின்வாங்கி போனவர்கள், அவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இல்லை வேதம் சொல்லியிருக்கு. அப்போ வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைத்திருப்பது, அதை இழந்து விடாமல் பாதுகாப்பது, நீங்கள் மறுரூபம் அடைவதற்காக. அதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு விட்டால் இனி நம்ம இஷ்டப்படியெல்லாம் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நீங்கி விடாதபடிக்கு கவனமாக இருக்கணும். கடைசி ஒரு காரியத்தை பார்த்துருவோம். நன்மை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை நமக்கு உதவி செய்கிறார்.
நல்லது செய்யறதுக்கு எதுக்குங்க கர்த்தருடைய வல்லமை? வாசிப்போமே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நல்ல ஒரு காரியம். கர்த்தரை அபிஷேகம் பண்ண அதே மாதிரி அபிஷேகமும் கர்த்தருடைய உண்மையான வல்லமையும் நமக்குள்ள இருந்தால் நன்மை செய்வதை உங்களால் தடுக்கவே முடியாது. உங்களுக்குள்ள அந்த நன்மை செய்ய வேண்டும் என்கிற குணம் சுபாவம் இருக்கும். அதை நிறுத்தவே முடியாது உங்களால். சிலர் பாருங்கள், நல்லா ஊழிஞ்சு ஒரு 10 பைசா கிள்ளி கொடுக்க மாட்டாங்க. அவன் பார்த்துட்டு 10 பைசா கொடுக்க மாட்டான் யாருக்கும். தானும் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய ஆட்கள். கேட்டிங்கன்னா அபிஷேகம், அந்நிய பாஷை, வேதம் சொல்லுது அந்த வல்லமையும் அந்த அபிஷேகம் நிறைந்தால் உங்களால் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. அது அடையாளம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதின் அடையாளம். அவர் யாவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பாருங்க, அப்போஸ்தலர்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நிந்திக்கப்பட்டும் சும்மா இருக்கும்போது கூட நன்மை செஞ்சிடலாம். கையில் காசு இருக்குது, ஒரு 10 ரூபாய் யாருக்கா கொடுத்தா ஓகே. ஆனால் நிந்திக்கப்பட்டும் கூட அவங்க நன்மை செய்கிறாங்க பாருங்க. அப்போ தான் அந்த வல்லமை அங்கே கிரியை செய்கிறது. முடிந்த போது கிரியை செய்வதற்கு அல்ல. நமக்கு துன்பப்படுத்துகிறான், ஏமாத்துறான், நிந்திக்கிறான், அப்பவும் நன்மை செய்கிறாங்க பாருங்க. அந்த நன்மை செய்யத்தான் ஒரு வல்லமை வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் தன்னுடைய அனுபவ சாட்சியை சொல்றார். எங்கள் கைகளிலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு திட்டப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். என்னை திட்டுறாங்க, ஆனால் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். தூஷிக்கப்பட்டு அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் இருக்கிறோம். அப்படி இவ்வளவு அவரை கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகலை. வையிறான், ஆனால் நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். என்னை குப்பை போல நினைக்கிறான், நான் அவரை கனப்படுத்துகிறேன். தூஷிக்கப்படுகிறோம், ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இதுதான் அந்த வல்லமை. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நன்மை செய்யும்படி உங்கள் இருதயத்தை அது ஏவிக்கொண்டே இருக்கும். அவன் என்ன செஞ்சுட்டு போகிறான், அவன் எப்படி இருக்கிறான், ஆனால் எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த சுபாவம் நன்மை செய்ய வேண்டும். ஒரு முறை ஒரு சன்னியாசி ஒரு ஆத்தங்கரை பக்கம் போயிட்டு இருந்தார். அப்போது ஆற்றுல தண்ணி, வெள்ளம். ஒரு இலை மிதந்து வருது. அந்த இலையை பிடித்து கொண்டு ஒரு விஷப்பூச்சி, ஒரு தேள் வச்சுக்கோமே, ஒரு தேள் அந்த இலையின் மேலே தவித்து கொண்டு வருகிறது. இவர் என்ன செய்தார், அது கொஞ்ச நேரத்தில் மூழ்கிறோம் என்று தன் கையை நீட்டி அதை எடுத்தார். எடுத்த உடனே அந்த தேள் கொட்டி விட்டது அவரை. தேள் கொட்டினா எப்படி இருக்கும், விஷம் கடுக்கட்டுன்னு ஏறுது. மறுபடியும் அவர் தன் கையை விட்டு விட்டார். மறுபடியும் அது அப்படி மிதக்குது. ஐயோ பாவம் சொல்லி மறுபடியும் தூக்கினார். மறுபடியும் போட்டுருச்சு. 3-4 தடவை தூக்குறாரு, காப்பாத்துறதுக்கு 3 தடவையும் கொட்டுது. பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்க, அதுதான் உங்களை கொட்டுதுன்னு தெரியுமே, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப காப்பாத்துறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம், கொட்டுவது அதனுடைய குணம். அது தன்னுடைய குணத்தில் இவ்வளோ வைராக்கியமாக இருந்ததுன்னா உதவி செய்வது என்னுடைய குணம். அது எனக்கு உதவி செய்தாலும் நான் கொட்ட வேண்டும் என்று தன்னுடைய சுபாவத்தில் அது உறுதியாக இருந்தா, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஏன் சுபாவத்தில் நான் உறுதியாக இருக்க மாட்டேனா, அதை விட நான் இளைத்தவனா அப்படின்னு கேட்டாராம். அது மாதிரி தான் தூஷிப்பது அவனுடைய சுபாவம். அதில் அவன் உறுதியாக இருக்கும்போது நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுமே தூஷிக்கிறான். அவன் குணத்தில் அவன் உறுதியாக இருக்கும்போது நீங்கள் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்ற உங்கள் குணத்தில் உறுதியாக இருக்கக்கூடாது? அப்படித்தான் பவுல் அதை செய்தார். லூக்கா சுவிசேஷம் பாருங்க, 6வது அதிகாரம் 27-28 சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசு தன்னை பிடிக்க வந்தவனுடைய வலது காதார தன்னுடைய சீஷன் வெட்டின போது, என்னை பிடிக்க வந்தவன் தானே, அப்படித்தான் பண்ணணும், அடுத்த காதையும் விட்டுறான்னு சொல்லலை. அந்த காதை எடுத்து அவனை சொஸ்தமாக்கினார்னு வேதம் சொல்லுது. அவன் குணத்தில் அவன் கரெக்டாக இருக்கிறான்.
கர்த்தர் தன்னுடைய குணத்தில் அவர் கரெக்டா இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 22:50-51 படிச்சு பாருங்க. அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனை வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப தேவனுடைய வல்லமை, இதை செய்வதற்கு ஒரு வல்லமை நமக்கு வேணும். அது கிறிஸ்துவின் மேல் இருந்த வல்லமை. அந்த வல்லமை அவரை நிரப்பின போதுதான் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தா உங்களால நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதை செய்ய வைக்கத்தான் அந்த வல்லமை. அவங்க திட்டுவாங்க, அவங்க வைவாங்க, அவங்க துன்மார்க்கமா நடந்தாங்க, அது அவனுடைய சுபாவம். அவன் சுபாவத்தில் உறுதியா இருந்தா நீங்க உங்க அழைப்பிலையும் அபிஷேகத்திலையும் சுபாவத்திலையும் நீங்க உறுதியா இருக்க வேணாமா என்று வேதம் கேட்கிறது. பவுல் அதைத்தான் செய்து காண்பித்தார். அப்ப தொடர்ந்து கர்த்தருடைய வல்லமை பாருங்க நமக்கு எத்தனை விதங்கள்ல பயன்படுகிறதுன்னு. நம்ம இதெல்லாம் அறியாம மேலோட்டமா வல்லமை என்பது அந்நிய பாஷை பேச, தீர்க்க தரிசனம் சொல்ல, மற்றவனை நியாயம் தீர்க்க, உட்கார்ந்துட்டு ஒரு சேரை போட்டுட்டு அப்படியே எடுத்து பேச, அவர் தப்பு இவர் தப்பு, இதுக்கு இல்லைங்க வல்லமை. உங்களை ஆயத்தப்படுத்தவும், உங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாகவும், மறுரூபம் அடையத்தக்கதாகவும், நல்ல ஆவிக்குரிய கனிகளை உங்களுக்குள்ளே உண்டாக்கவும், கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் மாறவும் கர்த்தராகிய தேவன் அந்த வல்லமை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வல்லமையிலே நிறைந்திருங்கள், வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள், வல்லமையை பயன்படுத்தி கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டவர்களில் அநேகர் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நிறைந்தவர்கள், அபிஷேகத்திலே நிறைந்திருக்கிறவர்கள், தொடர்ந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளவும், அந்த வல்லமை எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவும், வல்லமை என்பது வெறுமனே பாஷைகளை பேசுவதற்கும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு மாத்திரமல்ல, நல்ல கனிகளை கொடுக்கவும், கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழவும் அவருடைய வல்லமை எனக்கு தேவை என்பதை விளங்கி கொண்டு அந்த வல்லமையை பயன்படுத்துகிற ஞானத்தை அவர்களுக்குள்ளே தரும்படிக்கும், வல்லமையை அறிந்து கொள்ளுகிற பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கும் இவர்களுக்காக நான் இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கவனித்து கேட்டு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து அவர்கள் பெற்றிருக்கிற வல்லமை அவர்களுக்குள் கிரியை செய்ய உதவி செய்தருளும். தொடர்ந்து இந்த வாரத்தை ஆசீர்வதித்தருளும். இந்த வாரத்திலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவையை சந்தித்தருளும். அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து பூர்ண பாதுகாப்பை கொடுத்து நடத்தியருளும். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கியருளும். அவர்களுடைய மனதில் இருக்கிற எல்லா கிளேசங்களை மாற்றி அவர்களுக்குள்ளே புதிய நம்பிக்கையை தந்தருளும். இந்த வாரம் அவர்களுக்கு நன்மையுள்ள ஒரு வாரமாகவும், இந்த நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்களாகவும் வெளிப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் எங்கள் மன்றாட்டுகளுக்கு பதில் கொடும் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்தார். ஜெபமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், கேட்ட செய்தியாக இருக்கட்டும், சங்கீத தியானமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆச்சரியமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றி கொடுத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன். இன்னொரு வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.